வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதன் மூலமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ஒரு 5 நியூ மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி மெடிக்கல் காலேஜஸில் எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 2024 ஒரு 5 மெடிக்கல் காலேஜ் வந்து ஆட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் அவர் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். தமிழ்நாடு ரீஜனில் ஒரு 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் சீட்ஸாக ஒரு 5200 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காலேஜ் எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா அஃபிலியேட்டட் டு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இதுவும் வந்து அஃபிலியேட்டட் டு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜில் எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 3400 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் தென் இது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எதுன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. தமிழ்நாட்டில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஆக்ட் கீழே தான் வருது இந்த காலேஜ் எல்லாம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டன் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் கோட்டாவும் இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் அப்ளிகபிள் தான். அண்ட் இதே வந்து டீம்டு யூனிவர்சிட்டின்னு போகும்போது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக எந்த ரிசர்வேஷனும் கிடையாது, கவர்மெண்ட் கோட்டா எதுவும் இருக்காது. அது மட்டும் இல்லை, டோட்டல் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் சீட்ஸாக ஒரு 450 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில். அது போக நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எய்ம்ஸ் மதுரை லொக்கேஷன். இதில் வந்து ஒரு 50 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மெடிக்கல் காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ராம்நாத் மெடிக்கல் காலேஜ்ன்னு இருந்துச்சு, அங்கே தான் கிளாஸஸ் எல்லாமே நடந்துட்டு வருது. அது மட்டும் இல்லை, இங்கே கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ்ன்ற நேமில் தான் டிகிரியும் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ரிசர்வேஷனும் கிடையாது. அது மட்டும் இல்லை, ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி காம்படேட் பண்ணி தான் இங்கே சீட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து 12 டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இதில் வந்து ஓவராலாக 2600 சீட்ஸ் அவைலபிலிட்டி, எம்பிபிஎஸ் சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கிறதா ஒரு டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் சீட்ஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 11700 சீட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது போக மொத்தம் 74 மெடிக்கல் காலேஜஸில் இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் இயர் வந்து ஒரு சர்டன் டேட்டாஸ் வந்து மிஸ்மேட்சாக வெப்சைட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதில் மீனாட்சி மெடிக்கல் காலேஜஸ்க்கு லாஸ்ட் இயர் வந்து அப்ரூவல் கிடைக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணல, செகண்ட் ரவுண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஒரு தேர்ட் ரவுண்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 150 ரேஞ்ச் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்டேக் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் சேம் வேலூர் மெடிக்கல் காலேஜ்லையும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் தேர்ட் ரவுண்டில் ஒரு நியர்லி 150 சீட்ஸ் வந்து இன்டேக் எடுத்திருக்காங்க. ஸோ டீம்டு இதே வந்து டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸ் வந்து ஓப்பன் ஃபார் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இதே இந்த இயர் வந்து ஒரு 5 மெடிக்கல் காலேஜஸ் வந்து ஆட் ஆன் ஆயிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தக்ஷஷீலா மெடிக்கல் காலேஜ், இது வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, மேல்மருவத்தூர் திண்டிவனம்ன்ற லொக்கேஷனில் இருக்குது. நியர்லி 150 சீட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் வந்து கலசலிங்கம் மெடிக்கல் காலேஜ். இது வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர்ன்ற லொக்கேஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து பாப்புலரான ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட குரூப் தான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் அன்னை மெடிக்கல் காலேஜ். இதுவும் ஸ்ரீபெரும்புதூரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காலேஜ் வந்து பார்ட் ஆஃப் ராஜலக்ஷ்மி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஃபேமஸாக இருக்குது. ஸோ அவங்களோட இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த காலேஜஸை வந்து ரன் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இவங்களும் ஒரு 150 சீட்ஸ் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இது இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து திண்டிவனம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ரிசர்ச் சென்டர். இது நாகர்கோயில்ன்ற ரீஜனில் இருக்குது.
இதை பார்த்துட்டோம்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் போல் அண்ட் இட் இஸ் அஃபிலியேட்டட் டு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த 5 காலேஜஸ்லேயும் சேர்ந்து மேக்ஸிமம் ஒரு 750 to 800 சீட்ஸ் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்குது. அது மட்டும் இல்லை, இயர் ஆன் இயர் வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு, எந்த டிக்ரீஸும் ஆகலை. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டே டியூன்ட் அவர் சேனல். தேங்க்யூ.